மாதத்தில் வருகிறோம். எங்களோடு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும் இந்த நாளிலிருந்து வார்த்தைகளோட ரகசியங்கள் வரையுள்ள எங்களோடு பேசும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். பார்க்கிறோம் சொல்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை துரிதமாய் நாம் சுருக்கமான ஒரு வார்த்தையினுடைய வாக்குத்தத்த வசனங்களை வைத்து சொல்ல போதுன்னா, இந்த மாசம் முடியும்போது வார்த்தை நான் பேசல, இந்த மாசத்துல பேசல, நான் பேசல. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் பார்க்கிற வேதம் சொல்கிறது 2 புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆசா தன் தெய்வத்தை நோக்கி என்ன செய்கிறார்? விண்ணப்பம் செலுத்துகிறார். தெய்வத்தை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே நமக்கு உதவி செய்வது எப்படி லேசான காரியம். அப்போ தேவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம் அப்படின்னு சொன்னா என்னென்ன உதவி செய்வார்? தேவன் உதவி செய்வார் சொன்னால் என்ன உதவி செய்வார், எப்படி எல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. நீதிமொழியின் புத்தகம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். இப்ப என்ன சொல்றா, கர்த்தர் உனக்கு ஒரு ஜெபத்தை கேட்கணும், நன்மை செய்யணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல யாரு சார்ந்து இருக்கணும்? யாரு சார்ந்து இருக்கணும்? நல்லா சொல்லுங்களேன். யாரு சார்ந்து இருக்கணும்? கர்த்தர் நம்பிக்கை, கர்த்தர் சார்ந்து இருக்கணும். உனக்கு நன்மை வேணும். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி சொல்றாரு, உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். அது எப்படிப்பட்டவர்களுக்கு பலன் இருந்தாலும் சரி, பலன் இல்லைனாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நான் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த தேவனிடத்தில் நன்மை விரும்புகிறார். எனக்கான சகோதரி சகோதரிகள், இதுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியா இருக்கிறோமான்னு பார்க்கணும். இதுதான் முக்கியமான காரியம். நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு சிபிஎஸ்சி நடத்துறாங்க, என்னென்ன காலேஜ், என்னென்ன மெடிக்கல் எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க வேலை அவங்க செய்யறாங்க. ஆனா படிக்க போறவங்க வேலை கரெக்டா இருந்தா தான் படிக்க முடியும். அங்க என்னென்ன தேவையோ அந்த காலேஜ்ல ஸ்கூல்ல என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா பயன்படுத்த வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. வாத்தியார் கத்து கொடுக்குறாரு, அங்க டீச்சிங் பண்றாங்க. அவங்க கிட்ட புரியல, அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டா தான் அவங்க சொல்லுவாங்க. நீ மட்டும் அந்த காது கேட்காத மாதிரி கேட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கணும். ஆனா டைரக்டா நம்ம யார்கிட்ட பேசணும்? அந்த கத்து கொடுக்குற ஒரு டீச் பண்றவங்க பேசினாதான் அங்க குறைகள் என்னன்னு தெரியும் நமக்கு. அவங்க கிட்ட கேட்காம பக்கத்துல கேட்டீங்கன்னா அங்க அப்பான்னு சொல்லுவான். இதை கேட்டது பாப்பா பையன் சொல்லுவான், அவங்க அப்பான்னு சொன்னாரு அப்படின்வான். அவர் சொல்றது அப்பா தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் கேட்டு நீ அங்க கேட்கல, பக்கத்துல கேட்டவன என்ன பண்ணா, இது அப்பான்னு சொன்னாதான் எங்க அம்மான்னு சொன்னா. இவங்க தெரிய புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தயவு செய்து பக்கத்துல அக்கால விசாரிக்கிறது ஏன் சொல்லுவது டைரக்டா போங்க. இல்லையா? ஆண்டவரோட டைரக்டா நீங்க உருவாடினாதான் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், விடுதலையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அது பூரண சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. இந்த பூரண சமாதானத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு, விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முதலாவது தேவனை நோக்கி முதலாவது என்ன பண்ணோம்? விண்ணப்பம் பண்ணணும். ஆசா தேவனை கேட்டார். இங்க அடுத்து சொல்லப்படுகிறது, சில தேவன் நோக்கி கேட்டாரு. அங்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் நீதிமொழியில என்ன சொல்றாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. யார் நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தரிடத்துல. கர்த்தரித்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கிடைக்கப்படாது.
கர்த்தர் மீட்பரா இருக்கிற நான் அடைய மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். தேவனை யாரெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறோமோ, யாரெல்லாம் அவரோடு கூட உறவாடுகிறோமோ, அந்த உறவாடுகிற உறவுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒருவேளை காண்கிறதை அல்ல, காணாதவைகளை, இல்லாதவைகளை, முடியாதவைகளை, நடக்காதவைகளை, கூடாதவைகளை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. தேவன் மேல் சார்ந்ததாய் காணப்படுவது இந்த தேவன் ஒருவரையும் அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் தண்டிக்கிறது, துன்பப்படுத்துறது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவர் அன்புள்ள தேவன். அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவர். இந்த அன்புள்ள ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற விதத்துல தான் இருக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி நேசிப்பாங்க. ஆனா அந்த பையன் சொல்லுவான், அவன் இருக்கிறார் பாரு, அவனுக்கு தான் நல்லா செய்வார், எதுக்கு செய்ய மாட்டாரு, அவங்களுக்கு தான் நல்லா செய்வார், என் தங்கச்சிக்குத, என் அக்காக்குத, இவங்களுக்கு தான் நல்லா செய்வாங்க. இல்லைங்க, எல்லா பெற்றோரும் எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரிதான் யோசிப்பாங்க. ஆனா சிந்திக்கிற விதங்கள், யோசிக்கிற விதங்கள் அல்லது அவர்கள் பார்க்கிற விதங்கள் அவர்களை சுத்தப்படுத்த அல்லது தாய் தகப்பனை அல்லது அவர்களை குறித்துதான விரோதம் பாராட்டுகிற சூழ்நிலை கொண்டு வருகிறது. இதே விதமாகத்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள், ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே அவர்கள் என்னத்தை எடுத்துக் கொள்கிறார், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர். இல்லவே இல்லை. அவர் பட்சபாதகம் இல்லாத தேவன். அவர் பட்சபாதகம் இல்லாதவர். அதே சமயத்துல ஏழை பணக்காரன் என்று சொல்லுகிற அந்த இலங்களை இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு உதவி செய்வது எப்படி லேசான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்வது லேசான காரியம். உதவியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியா இருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம். இந்த காரியத்துல நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். முதலாவது, அங்க தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வாசிங்க. ஒரு வழிகள் எல்லாம் பாருங்க என்ன சொல்றா, முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நீ நம்பும் போது அவர் உன் வழிகள் என்ன பண்றாரா, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, காக்கிற தேவன் ஒருவரும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உனக்கு முன்பதாய் போய் என்ன பண்றாரா, போனவர்களை செவப்படுத்துகிறார். உனக்கு முன்பதாக வழியை சுத்தப்படுத்துறாருங்க. அதுதான் சொல்றாரு, உன் பாதை என்ன பண்றாரு, செவையாக்குவேன். அந்த தேவனாகிய கர்த்தர் உன் வழிகளை அவர் உனக்கு முன்பதாய் கடந்து போக. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் சுகமாய் நடக்கணும், நன்மையா இருக்கணும், நன்மையா பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அவர் நமக்கு முன்பதாய் கடந்து போய் அவர் நமக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா கோணலானவைகளை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவரை ஜெபிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவரின் பாதையை உன் வழியை செவையாக்குவார். 3வது காரியத்தை பார்த்து 26வது வசனத்தை வாசிங்க. சொல்றாரு, அதுல கர்த்தர் நம்பிக்கையா இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி எப்படி பண்ணுவாங்க, கால் சிக்கிக் கொள்ளாதபடி. யாரை சார்ந்திருந்தா, கர்த்தரை சார்ந்திருந்தா. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்பாயானால், தெய்வத்தை சார்ந்திருக்கப்படும் போது ஆசா தன் தேவனை நிலப்படின மகிமைப்படுத்தினார். ஆண்டவரே, லேசான காரியம் உமக்கு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்ப அந்த லேசான காரியத்தை பெற்றுக் கொள்ளணும்னா நம்பணும். அல்லேலூயா. நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தெய்வத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். 2வது சொல்றாரு, நம்பும் போது அவர் பாதை வழியை அவர் செவியாய் மாற்றுகிறார். அந்த செவியாய் மாற்றிக் கொள்வது மாத்திரமல்ல, அதில் சிக்கிக் கொள்ளாதபடி தப்பிக்க செய்கிறார். அல்லேலூயா. யாருமே செய்ய மாட்டாங்க. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி உறவு, பாசம், அன்பு எதுவுமே செய்யாது. ஆனா இந்த உலகத்துல இயேசு ஒருவர் தான்
உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தேவர் நம்மை சிக்கிக் கொள்ளாதபடி தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. சிக்கிக் கொள்ளாதபடி மாற்றுகிறவர். நாம் துன்பத்திலே நாம் இருக்கக்கூடாதபடி கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து வேதம் சொல்லுகிறது அவர் கரம் பிடித்து தூக்குகிறார். அல்லேலூயா. மனுஷன் கைவிட்டு விடுவான், ஆனா கர்த்தர் கரம் பிடித்து தூக்குவார். அல்லேலூயா. யாரை நாம் சார்ந்திருக்கிறோம், தெய்வத்தை சார்ந்திருக்கப்படுவது அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தரை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசித்து பாருங்க, 2 சொல்லப்படுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு தேவ சமூகத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்டாங்க எல்லாரும் ரொம்ப பலசாலிங்க. அவங்க 10 லட்சம் பேர் நிக்கிறாங்க. 10 லட்சம் பேரு பராக்கிரமசாலி நிக்கிறாங்களா? அப்புறம் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனைகளோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த தெப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இப்ப இவங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க 10 லட்சம் பேர், அவங்க நிக்கிறாங்க 3 லட்சம் பேர். அப்ப இன்னைக்கு நான் பார்க்கிறோம், இங்க நாம் தேவ சமூகத்துல இன்றைக்கு முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆசா தேவரை நோக்கி சொல்றாரு. அதை எதிர் நிற்கிற ஜனங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை. என் தேவன் எங்களோட, நீங்க பலனால நீங்க எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 11 வாசிங்க. முதலாவது சொல்றாரு, உதவி செய்கிறது லேசான காரியம். முதல்ல நீங்க உதவி செய்யற லேசான காரியங்க, நீங்க அது செய்யறது மாத்திரமே கூட நில்லுங்க, எங்க பக்கத்துல நில்லுங்க. அப்ப துணை நில்லுங்க. உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்தோம். நீர் எங்கள் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு. மனுஷன் என்ன மேற்கொள்ளாதபடி செய்யும். மனுஷன் சொல்றான், பாத்துறேன், முடிச்சிடுறேன் அப்படின்றான். ஆனா நாம் சொன்னோம், ஆண்டவரே இவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுங்க, வெட்கப்படாதாலும் செய்யுங்க. இவர்களுக்கு முன்பதாக, உலகத்துக்கு முன்பதாக வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், எந்த பிரச்சனைகள், அநேக விதமான சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நாம் மேற்கொள்ள முடியல. இந்த 11 மாசத்துல தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். இது வருகிற புதிய ஆண்டு பார்க்கும்போது பயமா இருக்கிறது. கவலைப்படாது. எதிர் நிற்கிறதான அந்த 10 லட்சம் பேரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறது பெரியவர். அல்லேலூயா. வருகிற 25ஆம் ஆண்டை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த பெரிய தேவன் இடமாக எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அந்த தேவன் மாறாதவர். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் வரும், எத்தனை நாட்கள் வரும், எத்தனை மாதங்கள் வரும், எத்தனை நிமிடங்கள் வரும், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தெய்வம் நம்மோடு இருப்பான்னு சொன்னால் அத்தனையும் நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அத்தனையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தில் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த உலகமோ, உலகத்தில் உள்ளவைகளோ, அல்லது நம்ம எதிராக இருக்கிற மனிதர்களோ, அல்லது நமக்கு முன்னாடி இருக்கிறதான பிரச்சனையோ எதுவும் நம்ம மேற்கொள்ள முடியாது. வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கவலைப்படாத. அவைகள் வருமே தவிர கிரியை செய்ய முடியாது. அவைகள் வருமே தவிர அவர்கள் நம்மளுக்கு ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா ஆட்கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை அப்புறப்படுத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆட்கொள்ளுகிறவர்
நமக்குள்ள இருக்கிறதான சூழ்நிலை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆசாத்தான் தேவனை நம்பினான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் தேவனை நம்பும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி செய்வார். அவரை நம்பும் போது அவர் உன்னுடைய கால்களை அவர் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, தீர்மானமானவன் கிறிஸ்து வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, தேவனுக்காக ஜீவிப்பது. அப்படி தேவனுக்காக ஜீவிப்போமானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வர மாட்டார், பிரச்சனையை கொண்டு வர மாட்டார். ஏன்னு சொன்னால் தோல்வியை கொண்டு வருகிறதான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பிரச்சனையை கொண்டு வருகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உன் சரீரத்தில் கொண்டு வருகிற விளைவித்த வியாதியை கர்த்தர் மாற்றுவார். என்று சொன்னால் அவர் மாற்ற செய்கிறவர். நம்முடைய சரீரத்தை வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்ற செய்கிறவர். என்றைக்கு நாம் தேவனோடு இணைந்து போகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். இந்த நன்மை செய்கிற தெய்வத்தை நோக்கி இன்றைக்கு ஒரு தீர்மானம். அவருடைய வார்த்தை கேட்ட சகோதரனே சகோதரி, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 15:1 வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 15:1 சொல்லப்படுகிறது. விவரமானது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையால் அந்த கடனை பிறன் கையினால் ஆகிலும் தன் சகோதரன் கையினால் ஆகிலும் தட்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. நீங்க பாருங்க, மிக அருமையான வார்த்தை. கடன் கொடுத்து நீங்க மன்னிக்கிறத 2 பேரை பார்க்கிறோம். வேதத்துல கடன் அதிகமா பெற்ற ஒருத்தன், கம்மியா பெற்ற ஒருத்தன். கடன் அதிகமா பெற்றவனை மன்னிச்சு விடுறாரு கோப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா கம்மியா பெற்றவன் என்ன பண்றான்? அவனுக்கு தொந்தரவு பண்றான். நீ இவ்வளவு கடன், அப்பதான் சொல்றாரு, இவ்வளவு கடனை வாங்கிட்டு நான் உன்னை மன்னிச்சேன், உனக்கிட்ட கொஞ்சம் கடத்தவனால மன்னிக்க முடியல. நாம் மன்னிக்கிறவர்களாய் மாறணும். நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதாய் மாத்திரமல்ல, தேவ சமுதிரத்தின் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறணும்னா நாம் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துகிற அந்த அன்புக்குள்ள நாம் கடந்து வரப்படுவதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற சகோதரிய சகோதரிய நாம் மன்னிக்கிறவர்களாய் மாறணும். கடன் பெற்றவரை மன்னித்தார். நீங்க மன்னிங்க. அந்த சமுதிர தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவர், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் பார்க்கிறவர்களுக்கு பார்க்கிறோம். 8:4 வாசித்து பாருங்க. உபாகம் 8:4 சொல்றாரு, நான் மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, வீங்கவும் இல்லை. பாத்தீங்களா? 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். அவர் உன்னை சுகமாய் நடத்தினார். இந்த 11 மாசங்களை கர்த்தர் நடத்தினார். வருகிற 25 கர்த்தர் நடத்துவார். வருகிற 25 கர்த்தர் நடத்துவார். நீ கவலைப்படவே படாத. அவரை நம்பி இரு. அவரை சார்ந்திருக்கப்படுவது கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துவார். நீ மன்னிக்கிறதா மாறு. கடன் பெற்றவனை குறித்து அங்க சொல்ல 2 பேருக்கு சொல்றது மன்னிக்கிறார். அதிகமாய் கடன் பெற்றவன் மன்னித்தார். ஆனா அவனிடத்துல வாங்கி கொஞ்சத்தை மன்னிக்க முடியல. சகோதரனே சகோதரி, இந்த புதிய ஆண்டுக்கு போவதற்கு முன்பதாக புதிய ஆண்டுகளில் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீ மன்னிக்கிற தன்மை அன்பு செலுத்துவதாய் மாறு. அன்பு செலுத்தும் போது அவர் நம்பிக்கை முழு தேவனை சார்ந்ததாய் மாறும்போது கர்த்தர் உன் காலை சிக்கிக் கொள்ளாதபடி உன்னுடைய பாதையை செவ்வையாய் மாற்றுவார். அதற்கு வேதம் செல்கிறது. இந்த 40 வருஷம் அளவும் கர்த்தர் அவர்களை நடத்தினார், பாதுகாத்து கொண்டார், சுகமாய் நடத்தினார். அதே தேவனாய் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த 11 மாதங்களை நடத்தின தெய்வம் வருகிற நாட்களை கர்த்தர் நடத்துவார். ஆனால் நீங்க நாம் என்ன செய்வதாய் காணப்பட அன்பு செலுத்துவதாய், அன்பு மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவரை சார்ந்ததாய் இருக்கும் போது ஆசாத்தன் தேவனை முன்வைத்தார், வெற்றியை பெற்றுக்கொண்டார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இருக்கிறதா 10 லட்சம் பேருக்கு முன்பதாக இவர்கள் இருந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்பான சகோதரனே சகோதரி, உலகம் பொல்லாங்குக்குள்ள இருக்கிறது. உலகத்தில் காணப்படும் சூழ்நிலைகள்
காரியங்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறது. நீங்களும் நான் வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தெய்வத்தை துணையாக வைத்தால் மாத்திரம்தான், ஆண்டவரை நம்பினால் மாத்திரம்தான், அவரை சார்ந்திருந்தா மாத்திரம்தான் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறோம், எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்ம அப்படியா எழுந்திருக்கோம் ஆண்டுடைய சமூகத்துல. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய விசேஷமா ஆசா வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தெய்வத்தை துணையாக வைத்துக் கொண்டார். அவர் நம்பினபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாமும் கூட தெய்வத்தை நோக்கி பார்ப்ப நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்டார், அவர் துணையாய் வைத்துக் கொண்டார். அது எதிர் நிற்கிறதான 10 லட்சம் பேரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பலத்தை தேவனாகிய கர்த்தர் தந்தார். பலன் உள்ளவர்களுக்காகிலும் பலன் அற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்கிறார். இந்த காலங்களில் சகோதரனே சகோதரி,